This is Professor R. Surendran from Government College of Technology. Here I am having the technical champion Ramakrishnan along with me. So we are going to discuss thermodynamics. Let's share my screen. It's not there. Stop. Is it possible to see my screen? There is. Okay. I will make it as. சரி, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா some important concept in thermodynamics. So எப்படி it is called interactive participated learning. So interactive participated learning வந்து என்ன அப்படின்னா both mentor and student meet together and discuss some of the concept. Okay. So first வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து சொல்றாங்க del q equal to du plus del w. அது வந்து del q equal to du plus pdv அப்படின்றாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதுதான் கேள்வி. எந்தெந்த டிவைஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது க்ளோஸ் சிஸ்டத்துக்கு அப்ளிகபிள் ஆகும், ஓப்பன் சிஸ்டத்துக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனால ஐசி இன்ஜின் ஒர்க்கிங் ஆன் ஆட்டோ சைக்கிள், ஐசி இன்ஜின் ஒர்க்கிங் ஆன் டீசல் சைக்கிளுக்கு அப்ளிகபிள் ஆகும், கேஸ் டர்பைன் ஸ்டீம் டர்பைனுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஃபர்ஸ்ட். அடுத்தது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம். டெல்டா கியூ ஹீட் டிரான்ஸ்ஃபர், டெல்டா டபிள்யூ ஒர்க் டன்னா இருந்தா டெல்டா கியூ மட்டும் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணா இது இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல், டெல்டா டபிள்யூ மட்டும் பண்ணா அது இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். ஆனா டெல்டா கியூ மைனஸ் டெல்டா டபிள்யூ போட்டோம்னா we can get du. It is a change in energy, it is a property. So அது வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். சரியா? ரெண்டுத்தையும் கழிச்சா வருது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். ஐசோலேட்டட் சிஸ்டத்தை பத்தி என்ன தெரியும்? ஐசோலேட்டட் சிஸ்டம் வந்து எது கூடயுமே இதா இருக்காது, தனியா இருக்கும். அதாவது எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் இருக்காது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் இருக்காது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், வொர்க் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே இருக்காது. எனர்ஜில தான் ஹீட் வந்துரும், வொர்க்கும் வந்துரும். சரியா? So there is no mass transfer, neither mass transfer nor heat transfer, இல்ல nor work transfer. சரியா? மூணுமே இருக்காது, மாஸ் டிரான்ஸ்ஃபரும் இருக்காது, அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது, வொர்க் ட்ரான்ஸ்ஃபர். எஸ், அதுதான் தெரியும். ஸோ அது வந்து there is no energy interaction. எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரியா? ஐசோலேட்டட் சிஸ்டத்துல எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா என்ட்ரோபி ஆஃப் an isolated system always increases, never decreases. அது வந்து பதிவு பண்ணிக்கிறோம். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். மத்தெல்லாம் பார்த்த பாயிண்ட், இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஸ்டெடி ஃப்ளோ ஒர்க், ஒர்க் டனுக்கு வந்து நான் ஃப்ளோ ஒர்க், ஃப்ளோ ஒர்க்னு இரண்டு வகைப்படும். சரியா? நான் ஃப்ளோ ஒர்க்ல வந்து இன்டெகிரல் ஆஃப் பிடிவி, ஃப்ளோ ஒர்க்குக்கு மைனஸ் விடிபி. சரியா? ஓகே. சோ அதுக்கு வந்து நெக்லிஜிபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர் எனர்ஜி ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இன்டெகிரல் ஆஃப் டெல் கியூ மைனஸ் டெல் டபிள்யூன்றது இட் கிவ்ஸ் த இன்டர் எனர்ஜி. ஸோ இன்டர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்டர் எனர்ஜி வந்து இட் இஸ் அ பாயிண்ட் ஃபங்க்ஷன். பாயிண்ட் ஃபங்க்ஷனை சைக்ளிக் இன்டெகிரல் பண்ணோம்னா நமக்கு என்னன்னா ப்ராப்பர்ட்டி வில் பி 0. சரியா? பாயிண்ட் ஃபங்க்ஷனை சைக்ளிக் இன்டெகிரல் பண்ணோம்னா சைக்ளிக் இன்டெகிரல்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவோ எண்ட் பாயிண்ட் அது ரெண்டுமே சேமா தான் சைக்ளிக் இன்டெகிரல் சொல்லுவாங்க. ஸோ டி ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சைக்ளிக் இன்டெகிரேஷன் பண்ணா 0 வரும்ன்றது பதிவு. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரெண்டு இதுவா இருக்கும். ஒன்னு கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மென்ட், இன்னொரு கிளாசிக் ஸ்டேட்மென்ட். கெல்வின் பிளாங்க் என்ன சொன்னாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு ரிசர்வாயர் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் a heat engine
to produce net work in a complete cycle if it exchange heat only with the bodies at a single fixed temperature அப்படினா என்னன்னா ஒரு ரிசர்வாயரை வச்சுக்கிட்டு அந்த ரிசர்வாயர்ல இருந்து ஹீட் எடுத்து அதை வர்க்கா மாத்த முடியாதுன்னு சொன்னாங்க கெல்வின் பிளாங்க். இப்ப கிளாசியஸ் வந்து ஒருத்தர், ஆனா அவர்கிட்ட கொடுத்தாங்க ரெண்டு ரிசர்வாயர், ஒன்னு லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர், ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர். சரியா? லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்ல இருந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் மாத்தணும்னா கண்டிப்பா எக்ஸ்டர்னல் ஒர்க் தேவை அப்படின்னு சொன்னா கிளாசியஸ். It is impossible to construct the heat engine when heat is transferred from low temperature reservoir or sink to the high temperature reservoir called source without aid of the external work done. Okay, உதவி இல்லாம பதவி கிடைக்காதுன்னு சொல்லுவேன். சோ இங்க வந்து ஒர்க் டன் எக்ஸ்டர்னல் ஒர்க் இல்லாம நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இங்க இன்னொரு சூட்சமம் சொல்றாங்க, ஒரு மெஷின் வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டை வயலேட் பண்ணுச்சுன்னா அது கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் வயலேட் பண்ணுமா? ஏன்னா ரெண்டுமே செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்ப ஐசோலேட்டட் சிஸ்டத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். என்ட்ரோபி ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் ஆர் ரிமைன் கான்ஸ்டன்ட், டிக்ரீஸ் ஆகாது. அதே போல எனர்ஜி ஆல்வேஸ் டிகிரேட். ஒரு ரியல் ப்ராசஸ் ஆஃப் எனர்ஜி டிகிரேட் ஆகும், நாட் டெஸ்ட்ராய். அது எனர்ஜி லாஸ் ஆகும், டெஸ்ட்ராய் ஆகாது. ஆற்றலை அழிக்க முடியாது. சரியா? அப்புறம் ஹீட் டிரான்ஸ்ஃபர் த்ரூ ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள். கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த டிவைஸோட ஒப்பிடப்படுதுன்னா ரெஃப்ரிஜரேட்டர். வீட்ல இருக்கு இல்லையா ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஹீட் பம்ப் பத்தி பேசதான் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஆனா ஹீட் இன்ஜினை பத்தி பேசாது. சோ கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். அதே வந்து ஹீட் இன்ஜினை பத்தி பேசாத கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் பேசாத விஷயங்கள் பாத்தீங்கன்னா க்ளோஸ் சைக்கிள் கேஸ் டர்பைன், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், ஸ்டீம் பவர் பிளான்ட், இதை பத்தி எல்லாம் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் பேசாது. ஏன்னா அதான் ஹீட் இன்ஜின் கேட்டகரியில வந்துரும். சேஞ்ச் இன் என்ட்ரோபி பார்த்தனா மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர் ரிமைன் கான்ஸ்டன்ட் டிபெண்ட் அப்பான் தி ஹீட் இன்வால்வ்ட். அண்ட் இன்டர்னல் இர்ரிவர்சிபிலிட்டி. இது ரெண்டு விஷயமும் ஹீட்டையும் இன்டர்னல் இர்ரிவர்சிபிலிட்டியும் பத்தி பார்த்தோம்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல ஜீரோவா கூட இருக்கலாம். ஸோ ஹீட் பம்பை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னா ஹீட் பம்ப் ஏர் கண்டிஷனர் வந்து சேம் மெக்கானிக்கல் காம்போனன்ட் தான் இருக்கும். ஹீட் பம்புக்கு என்ன இருக்கோ அதே காம்போனன்ட் தான் ஏர் கண்டிஷனர் இருக்கும். therefore it is not economical to have two separate system to meet heating and cooling requirement of the building. One system can be used as heat pump in winter. எதை ஹீட் பம்பா யூஸ் பண்றோமோ ஏர் கண்டிஷனர் in summer. சரியா? ரெண்டுத்துமே அதே வீட்டுல கொஞ்ச நாள் வந்து ஹீட் பம்பா யூஸ் பண்ணிக்கலாம், விண்டர்ல ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ண சம்மர்ல. இப்போ அது இன்வெர்டர் ஏசின்னு சொல்றாங்கல்ல சார், அது கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே இருக்குல்ல அதுல? அதேதான் கரெக்ட். கோல்ட் கண்டிஷன்ல ஹாட் ஏர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் சம்மர் கண்டிஷன்ல கோல்ட் ஏர் வர்றது. So heat pump is a device to maintain the temperature of the system higher than the surroundings by supplying the heat to the system. இத வந்து எப்படி மெஷர் பண்றாங்கன்னா COP அப்படின ஒரு விஷயத்தை வச்சு பண்றாங்க. COP னா coefficient of performance அப்படினு சொல்லலாம். ratio of desired effect to external work. COP ஜெனரலா சொல்லணும்னா desired effect to external work done, work supplied. சோ இதான் இன்னைக்கு கான்செப்ட். மறுபடியும் என்னென்ன பார்த்தோம்ன்றத ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். இந்த ஈக்குவேஷன் எதுக்கு எப்ப செல்லுபடி ஆகும் அப்படின்னு பார்த்தனா க்ளோஸ் சிஸ்டத்துக்கு செல்லுபடி ஆகும், ஓபன் சிஸ்டத்துக்கு செல்லுபடி ஆகாது. க்ளோஸ் சிஸ்டத்துக்கு ஐசி இன்ஜின் ஒர்க் ஆன் டீசல் சைக்கிள், ஐசி இன்ஜின் ஒர்க் ஆன் ஆட்டோ சைக்கிள் சொன்னோம். ஓபன் சிஸ்டம் கேஸ் டர்பைன், ஸ்டீம் டர்பைன். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்னா ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். அது எப்படின்னா டெல் கியூ மைனஸ் டெல் டபிள்யூ. அது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வரும்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் வரும், அது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். டெல் கியூ தனியா பண்ணா அது எக்ஸாக்ட்டா டிஃபரன்ஷியல் பண்ணும்போது டெல் டபிள்யூ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் பண்ணுவாங்க. ஐசோலேட் சிஸ்டத்துல எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும், ஏன்னா எனர்ஜி வந்து இன்ட்ராக்ஷனே கிடையாது. அதுல வந்து என்ட்ரோபி ஆஃப் ஐசோலேட் சிஸ்டம் வந்து ஆல்வேஸ் இன்க்ரீஸ், நெவர் டிக்ரீஸ். ஸ்டெடி ஃப்ளோ ஒர்க்குக்கு ஃபார்முலா இன்டெகிரல் ஆஃப் மைனஸ் விடிபி. இன்டர்னர்ஜி இன்டெகிரேட் பண்ணும்போது சைக்கிளிக் இன்டெகிரேட் பண்ணும்போது 0 வரும். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ரிசர்வாயர்ல இருந்து கண்டினியூஸா அந்த ஹீட் எடுத்து ஒர்க்கா மாத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. கிளாசியஸ் வந்து ரெண்டு ரிசர்வாயர், லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் இருந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் ஹீட் இது பண்றதுக்கு நமக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க் தேவைன்னு சொல்லுவார். ரியல் ப்ராசஸ்ல எனர்ஜி டிகிரேட் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும், ஆனா எனர்ஜி டெஸ்ட்ராய் ஆகாது,
டிகிரேட் ஆகும், லாஸ் ஆகும், டெஸ்ட்ராய் ஆகாது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஐசோலேட் சிஸ்டத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும், ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கும். கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு தொடர்புடையது. எதுக்கு தொடர்பட்டதுன்னா கேஸ் டர்பைன், ஐசி இன்ஜின், ஸ்டீம் பவர் பிளான்ட் தொடர்பற்றது. சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கலாம். எதை பொறுத்துனா ஹீட் இன்வால்வ் அண்ட் இன்டர்னல் ரிவர்சிபிலிட்டி பொறுத்து. ஹீட் பம்ப் ஏர் கண்டிஷனரும் ஒரே காம்போனன்ட்னால சம்மர்ல அது கூலிங்க்கும், விண்டர்ல ஹீட்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் பம்போட ப்ராப்பர்ட்டியை இது பண்றதுக்கு சிஓபி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு சொல்றாங்க. சிஓபினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னா டிசைர்ட் எஃபெக்ட் பை வொர்க் சப்ளை. தேங்க்யூ சாம்பியன்ஸ். ஸோ இந்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணுங்க, நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் யூ ஹேவ் டு ரிவைஸ் அண்ட் டூ த வீடியோகிராஃபிக் லேர்னிங். Continue your joy of experience. Thank you champions. Now I will end the meeting. Thank you Gokul. Thank you Ramkrishnan.